நாட்டில் இடம்பெற்ற சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. அனுராதபுரம் மகவிலட்சிய பகுதியில் பெண் ஒருவர் இன்று அதிகாலை கொலை செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு காரணமாக தனது கணவரால் குறித்த பெண் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 55 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தாக்குதல் காரணமாக படுகாயமடைந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கல்கிஸ்ஸை கடற்பரப்பில் மூழ்கிய ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் காணாமல் போயுள்ளார். கல்கிஸ்ஸை சேரம் வீதியை அண்மித்த கடற்பரப்பில் நீராடிக் கொண்டிருந்த 8 பேர் கொண்ட குழுவில் இருவரே இவ்வாறு நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்தனர். நேற்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தை அடுத்து கடற்படையினர், போலீசார் மற்றும் பிரதேச வாசிகளுடன் இணைந்து மேற்கொண்ட தேடுதலின் போது ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. காணாமற் போன மற்றவரை தேடும் பணி தொடர்கின்றது. இதேவேளை மட்டக்களப்பு காத்தான்குடி தர்மபுரம் கடற்பரப்பில் நீராட சென்ற 8 இளைஞர்களில் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமற் போயுள்ளார். நேற்று முற்பகல் காணாமற் போன இளைஞனை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் காத்தான்குடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2014 ஆண்டு கலாபூஷண அரச விருது வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வு பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. அரச விருது வழங்கும் நிகழ்வினை கலை கலாச்சார அமைச்சு மற்றும் கலாச்சார திணைக்களம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. இந்த நிகழ்வு கலை கலாச்சார அமைச்சர் டிபி ஏக்கநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. இலங்கையின் கலைத்துறைக்கு பங்களிப்பாற்றிய கலைஞர்கள் 397 பேர் இதன்போது விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்ட 60 வயதுக்கும் மேற்பட்ட மும்மொழிசார் கலைஞர்களும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதன்போது 80 வயதுக்கு மேற்பட்ட 14 கலைஞர்களுக்கு கலாபூஷணம் விருது வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.